தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்றவரை பிடிக்கச் சென்ற போலீசார் மலை மேல் சிக்கியுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு செய்யுங்க. காவலர்களை மீட்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன், இவர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி என தமிழகம் மற்றும் கேரளாவில் 90க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அண்மையில் திருட்டு வழக்கு ஒன்று தொடர்பாக அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் கேரள மாநிலம் திருச்சூர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு கடந்த மாதம் இந்த பாலமுருகன் தப்பி சென்றார். போலீஸ் காவலில் இருந்து தப்பிய பாலமுருகன் கடனா நதி அணை அருகே உள்ள சுமார் 1000 அடி உயரமுள்ள பொத்தையில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சிறப்பு படையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் நேற்றிரவிலிருந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் பலத்த மழை கொட்டிய போதிலும் சக்தி வாய்ந்த லேசர் விளக்குகள் உதவியுடன் போலீசார் மலைப்பகுதியில் ஏறி தேடினர். இந்த நிலையில் பாறையில் செங்குத்தான பகுதியில் ஏறிய 5 காவலர்கள் மீண்டும் இறங்க முடியாமல் சிக்கிக் கொண்டனர். சுமார் 1000 அடிக்கு மேல் உயரத்தில் பொத்தையின் நடுப்பகுதியில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதால் மீட்பு பணி சுணங்கம் நீடித்தது. உடனடியாக ஆலங்குளம் மற்றும் தென்காசி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் போலீசாரை மீட்கும் பணியில் தீவிரமாக இறங்கினர். இதில் அதிகாலையில் 3 போலீசார் மீட்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மற்ற 2 தற்போது மீட்டனர். இதனிடையே மலைப்பகுதியில் சுமார் 15 மணி நேரத்துக்கு மேலாக பதுங்கியுள்ள கைதி பாலமுருகனை தப்பி விடாமல் பிடிப்பதற்காக மலையை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ட்ரோன் கேமரா மற்றும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் உதவியுடனும் குற்றவாளி பாலமுருகனை தேடி வருகின்றனர். இந்த நன்றி கண்ணன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.